திண்டுக்கல் அருகே அமைந்துள்ள 70 ஏக்கர் குளத்தை உடனடியாக தூர்வார வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி பொருளாளர் திலகபாமா கோரிக்கை விடுத்துள்ளார். கொத்தயம் பகுதியில் 70 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அரளிப்புத்தூர் குளத்தை தரிசு நிலம் என்று கூறி உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி சிப்காட் அமைக்க ஏற்பாடு செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 35 கிராம மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய குளத்தில் சிப்காட் அமைக்கும் பணியை கைவிட வேண்டும் எனவும் குளத்தை தூர்வார வேண்டும் எனவும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் 24ஆம் தேதி போராட்டம் நடத்தி தாங்களாகவே குளத்தை சீரமைப்போம் என பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார். 70 ஏக்கர் 74 ஏக்கர் நினைக்கிறேன். ஒட்டு மொத்தமா இதை தரிசு நிலம் என்று மாற்றுவதன் காரணம் என்ன? இதை மாத்துற பிறகு நீங்க இதை சிப்காட்டுக்கு எங்க அடி போடுறீங்க? 35 கிராமங்கள் இதனால் பயனடைஞ்சிட்டு இருந்த கிராமங்கள் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார்கள். உண்மையில இதை பார்த்தா 74 ஏக்கரை தூர்வாரதுக்கு கூட குடிமராமத்து பணிக்கு 400 கோடி செலவழிச்சோம், 4000 கோடி செலவழிச்சோம்னு சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் எதை செய்திருக்கிறதுங்கிற கேள்வி இருக்கு. அரசு நீங்க மகா வெற்றிய மக்கள் கொடுத்துருக்காங்கன்னா அவங்கள வாழ வைங்க, விவசாய மக்களை வாழ வைங்க. நாளைக்கு என் தலைமுறைக்கு தண்ணியும் மண்ணையும் பத்திரப்படுத்தி கொடுத்துருக்கு ஏற்பாடு பண்ணுங்க. 24ஆம் தேதி ஊர் மக்களின் சார்பாக விவசாயிகளின் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை என் மனுவை இதுக்கு நாங்கள் உடன்படலை என்று கொடுக்கின்ற மனுவை ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து கொடுக்க திட்டமிட்டிருக்கிறோம். இதில் அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு மக்களின் பக்கம் நாங்கள் இருக்கிறோம் என்று நிரூபிக்கிறதுக்கான காலகட்டம். இல்லை என்றால் இங்கு இருக்கிற ஒவ்வொரு விவசாயியும் அடுத்த நிமிஷத்திலிருந்து இந்த குளம் எங்களுக்கானது, இது எங்களது சொத்து என்பதன் அடிப்படையில் நாங்களே இந்த குளத்தை தூர்வாரி எங்களுக்கு வைத்துக் கொள்கிறோம். ஏன்னா இது தூர்வாராம போட்டுக்கிறதா தானே நீங்க தரிசு நிலம்னு பேசுறீங்க. இனி அதை விட மாட்டோம். நாங்க தூர்வாரி தண்ணி எப்படி தேங்குறதுன்னு பாத்துக்கிறோம். அப்புறம் தரிசு நிலம்னு நீங்க எப்படி ஆட்டையை போட்டு வர்றீங்கன்னு நாங்க பாத்துக்கிறோம்.